நாம மருந்து கொடுத்து சரியா 6 மணி நேரம் ஆக போகுது. அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்பனா வயிறு வலி தாங்க முடியாம கொய்யோ முய்யோன்னு கத்த போறா. இந்த வீடே கலவரமாக போகுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. அங்க டாக்டர்ஸ் குழந்தை கர்ப்பத்திலேயே கலைஞ்சிருச்சுன்னு இழவு செய்தி சொல்ல போறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அவளுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியலையே. வலியில துடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தையும் காணுமே. என்ன பண்றா அவ? பேசாம அவ ரூம்க்கே போய் பாப்போமா? அக்கா, கதவு திறந்துதான் இருக்கு. வா அனிதா. அக்கா, வா உள்ள வா. என்னக்கா தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் வேணா அப்புறமா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லக்கா, இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கீங்களே அதான். ஒண்ணும் இல்ல அனிதா, கொஞ்சம் டயர்டா இருந்தது அதான். டயர்டா இருக்கா? அப்படிதானே இருக்கும் கல்பனா. அனிதா, அப்ப நாம கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் படுத்திருக்கலான்னு படுத்தேனா அப்படியே தூங்கிட்டேன். இப்போ டயர்ட்னஸ் சுத்தமா போயிடுச்சு. தூங்கி எந்திரிச்சதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நாம கொடுத்த மருந்து இந்நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்க கூடாதே. இவனடா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்க? உட்காரு. அக்கா, சொல்லு அனிதா. உடம்பு ஏதாவது சரியில்லையா அக்கா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்லக்கா, உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏதோ வலியில இருக்க மாதிரி இருக்கு. என்ன தலைவலியா? இல்லையா அனிதா. அப்போ வயிறு வலி ஏதாவது? வயிறு வலியா? என்ன அனிதா நீ பாட்டுக்கு ஏதேதோ கேட்டுட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லக்கா, உங்களை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதான். அனிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. இப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே சரியா போச்சு. இப்போ ஃபுல் எனர்ஜியோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா முன்னாடியை விட இப்பதான் ஆரோக்கியமா இருக்கேன். என்ன இவ இப்பதான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, நீ ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? இல்லக்கா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சா அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. உன் அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். சரிக்கா. சொல்ல அனிதா. இல்லக்கா, எனக்கும் பொழுது போகல, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வேற எதுவும் இல்லை. சரி, முதல்ல மேடம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிங்க. சார், நீங்க ரெடியா? அது ரெடி. சார், உங்க பேரு? நாகராஜ். நான் மேடத்துக்கிட்ட கேட்ட அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்பேன். நீங்க சொல்ற பதிலும் அவங்க ஃபில்அப் பண்ணியிருக்க ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். 10 கேள்விக்கும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். இதுதான் கேம். ஆர் யூ ரெடி? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, மேடம்க்கு பிடித்த கலர்? பிங்க் ப்ளூ. ஓகே, இப்போ உங்க வைஃப் என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? ப்ளூ அண்ட் பிங்க். அவங்களும் நீங்க சொன்ன பதில தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர், ரைட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மேடம்க்கு பிடித்த சாப்பாடு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இட்லி சட்னி. இட்லி வந்து அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். சட்னி வந்து இந்த வேர்க்கடலை சட்னி, அது போட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்களோட ஃபேவரட். சரி, இப்போ மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இட்லி வித் வேர்க்கடலை சட்னி. இட்ஸ் a ரைட் ஆன்சர். நாகராஜ் சார், ரெண்டாவது கேள்விக்கும் சூப்பரா சரியான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உங்க மனைவிக்கு பிடித்தமான உடை? என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச ஒரே உடை சேலை, புடவை. ஏன் மனைவிக்கும் பிடிச்ச உடை புடவை தான்.
ஓகே, மேடத்தோட பதில் என்னன்னு பார்க்கலாமா? புடவை இஸ் a ரைட் ஆன்சர். மூணாவது கேள்விக்கும் ரைட்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க நாகராஜ் சார். சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா? உங்க மனைவிக்கு பிடித்தமான இடம்? காஞ்சிபுரம். காரணம்? நாங்க எல்லாத்துக்கும் பிறந்த ஊர்னா கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இவங்க பிறந்த இடம் காஞ்சிபுரம். ஸோ கன்ஃபார்மா இவங்களுக்கு காஞ்சிபுரம் ரொம்ப பிடிக்கணும். மேடத்தோட பதில் என்னன்னு செக் பண்ணிடலாம். தாராளமா. காஞ்சிபுரம் இஸ் a ரைட் ஆன்சர். நாகராஜ் சார் இப்போ வரைக்கும் கேட்ட 4 கேள்விக்கும் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே அவர் அவங்க மனைவியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. சூப்பர் சார். உங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, உங்க மனைவிக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன? புக்கு படிக்கிறது. அவங்க ஒரு புத்தக புழு. அதுலயும் நம்ம சுஜாதா, ஜானகிராமன், அசோகமித்ரன் இவங்க எழுதின புக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த பர்டிகுலரா நம்ம ஜானகிராமன் வந்து மோகமுல் அப்படின்னு ஒரு புக் இருந்தா தெரியுமா, அதுதான் எங்களோட ஃபேவரட் புக்கே. சரி, செக் பண்ணிடலாமா? பண்ணிக்கோங்க. சூப்பர். 5வது கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி சுயேட்சை எம்எல்ஏ நாகராஜ சோழன் முதலிடத்தில் இருக்கிறார். சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். உங்க மனைவிக்கு பிடித்த நடிகர்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். அஜித் குமார். தலை அஜித் தான். என்ன சார் யோசிக்காம உடனே சொல்றீங்க? இதில் யோசிக்கிறது என்னங்க இருக்குது? அது இவங்க அடிக்கடி அஜித் சார் படம் தான் அதிகமாக பார்ப்பாங்க, அவர் சாங் தான் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு வந்து இந்த இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகம். அதனால இவங்களுக்கு அஜித்தை தான் பிடிக்கணுன்றது என்னோட கணிப்பு. என் கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தலை இஸ் a ரைட் ஆன்சர். எப்படி நாகராஜ் சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி. உங்க மனைவிக்கு பிடித்த திரைப்படம் மற்றும் பாடல் எது? திரைப்படம் பாடலே. திரைப்படம் வந்து அலைப்பாயுதே, ஓகேவா? பாடல் வந்து அதே பாட்டுல வர இந்த பாட்டு, எவனோ ஒருத்தன் வாசிக்கிறான், இல்ல யாரோ ஒருவன் வாசிக்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு தான். சரி, இந்த பதில நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இல்லைங்க, இந்த படத்தை டிவியில போட்டாங்கன்னா இவங்க வந்து கண்ணோட சிமிட்டு போட்டாங்க, அப்படியே பார்த்துனே இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து கல்யாணம் ஆன புதுசுல இவங்களோட போனோட காலர் டியூனே வந்து அதே சாங் தான். அந்த சாங் தான் எவனோ ஒருவன் வாசி, அந்த சாங் தான். சரி, உங்க ஒய்ஃப் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பிடித்த படம் அலைப்பாயுது, பிடித்த பாடல் எவனோ ஒருவன் வாசிக்கிறான். சார், சூப்பர், ரைட் ஆன்சர். நாகராஜ் சார், ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காலையில இருந்து இந்த கடையில ஒரு 40-50 பேரை பார்த்திருப்பேன். எல்லாரும் பதில் சொல்ல அவ்வளவு தடுமாறினாங்க. எந்த ஒரு ஹஸ்பண்டும் 4 கேள்விக்கு மேல சரியான ஆன்சர் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் கேட்ட 7 கேள்விக்கும் சரியான பதில சொல்லியிருக்கீங்க. யூ ஆர் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஃபார் எவர். நீங்க அடுத்த 3 கேள்விக்கும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்க தான். மேடம், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம அடுத்த கேள்வி போலாமா? உங்க மனைவிக்கு பிடித்த உலக பிரபலம் யார்? அன்னை தெரசா. சார், நான் மேடம் எழுதின பேப்பரை பார்க்கல, அவங்ககிட்டயே டைரக்டா கேட்டுருவோம். மேடம் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் எழுதிருக்கீங்க? சொல்லுங்க மேடம். மதர் தெரசான்னு தான் எழுதியிருக்கேன். ரைட், சூப்பர்.